போரை நிறுத்தி இருக்கலாமே, செய்யவில்லையே. ஆனால் நீங்கள் செய்து என் தமிழ் சாதியை கொன்றொழிக்க, என் அன்பு சொந்தங்களை அழித்து ஒழிக்க, உலகெங்கும் ஓடி ஓடி சிங்களன் ராணுவ கருவிகளை வாங்கி குவிப்பதற்கு 2000 கோடியை எண்ணி குடித்த கை இந்த காங்கிரசின் கைதானே தோழர்களே. பெரும் மதிப்பிற்குரிய ஐயா ப. சிதம்பரத்தின் கைதானே. அவர்தான நிதி அமைச்சர். அவர் கொடுத்த காசுல தானே வாரத்துக்கு 2 கப்பல் பாகிஸ்தானில் இருந்து ஆயுதத்தை வாங்கி இறக்கலாம். சீனாவில் இருந்து பெரும் பெரும் ராணுவ தடவாளங்களை கொண்டு வந்து சேர்த்தான். நாங்க ஒண்ணும் உடுக்கல, ஒண்ணுமே உதவல என்று சொல்லுகிற என் தேசமே, இலங்கை நாட்டின் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இந்தியாவின் நேரடி ராணுவ உதவிக்கு மிகவும் நன்றி என்று சொல்கிறானே, இதற்கு ஏன் நீங்கள் பதில் குரல், மறுப்பு குரல் சொல்லவில்லை? ஏன் நீங்கள் யாரும் மறுத்து பேசவில்லை? நாங்கள் அப்படியெல்லாம் உதவவில்லை என்று ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை? போர் நின்று விட்டது. நீங்கள் செய்த கொடுமைகளிலே, நீங்கள் செய்த துரோகத்திலே மிகப்பெரிய துரோகம் எது தெரியுமா? போர் நின்று விட்டது. மத்திய அரசு முயற்சி செய்து போரை நிறுத்திவிட்டது என்று கொஞ்சம் கூட வெட்கமில்லாது, கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு பயமில்லாது என் தமிழ் சாதி நிற்கிற மண்ணிலேயே அவன் தலைநகரிலே வந்து பேசிவிட்டு செல்கிறீர்களே, இது இந்த தேசத்தின் பெருந்தலைவிக்கு அழகா? யோசித்து பாருங்க. உண்மையிலேயே போர் நின்று விட்டதா? உங்களுக்கு எழுதி கொடுத்தவர் எவரோ நேற்று சாயங்காலம் எழுதி கொடுத்திருந்திருக்கிறார். நீங்கள் மேடை ஏறுவதற்கு முன்பு அருமை பெருமகளே, நள்ளிரவு தொடங்கி விடிகால நேரம் வரை 5000 குண்டுகளை தொடர்ச்சியாக வீசி 3000க்கும் மேற்பட்ட என் உறவுகளை கொண்டு குவித்திருக்கிறான் சிங்களன். 6000க்கும் மேற்பட்டவர்கள் காயமுற்று மருந்தின்றி மாத்திரையின்றி கதை துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஈழமண்ணில். இந்த செய்தியை இந்த தேசத்தில் ஏதாவது ஒரு இதழ்கள், ஏதாவது ஒரு தொலைக்காட்சி சொன்னதுண்டா? எழுதியதுண்டா? ஆனால் இந்திய அரசு தலையிட்டு போரை நிறுத்திவிட்டது என்ற செய்தியை ஏன் தலைப்புச் செய்தியாக போடுகிறீர்கள்? நீங்கள் பிறந்த இனத்திற்கு, நீங்கள் எழுதி இந்த இனத்திலும் சம்பாதித்த காசுக்கு, நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு செய்கிற துரோகம் இல்லையா? சொல்லுங்க பாப்போம். சீமானை கொல்லீர்கள் சரி, அவன் செத்தான் என்று அவன் உறவுகளுக்கு ஏன் செய்தி சொல்ல பயப்படுகிறீர்கள்? உண்மையை நீங்களும் சொல்ல மாட்டீர்கள். எங்களை போன்ற பிள்ளைகளை சொல்ல விடாமல் முடக்கி சிறையில் அனுப்பீர்களா? இப்போது நாங்கள் பேசுவதை எதற்காக ஒளிபரப்பாமல் தடை செய்கிறீர்கள்? ஏன்? இது ஒரு ஊடக சர்வாதிகாரம் இல்லையா? சென்னை முழுக்க மின்சாரம் இல்லையா? சிவகங்கை காரைக்குடியிலும் இல்லையா? இந்த மின்சாரத்துல நீங்க சாக்கடிச்சே சாகலைன்னா புதுசா ஒண்ணும் இல்ல. மின்சாரம் ரத்தாயிருது. இதுதான் 5 வருஷம் ஆகிட்டு இருக்கு. இது புதுசா ஏன் அச்சப்படுகிறீர்கள்? உண்மையை இந்த உலகத்திற்கு சொல்ல ஏன் பயப்படுகிறீர்கள்? சொல்லுங்க பாப்போம். உணர்ச்சி வசப்படுறான் சீமா. அலைபேசியிலே அழைப்பு வர மாட்டேன். உணர்ச்சி வசப்படுறான். உண்மையைத்தான் சீமான் பேசுவான். அதை அவன் உறக்கத்தான் பேசுவான். எல்லாத்தையும் பாடிய புரட்சி பாவலன் பாரதி என் தமிழ் சாதிக்கு தாலாட்டை மட்டும் பாடாது போனான். தாலாட்டை விழித்துக் கொண்டிருப்பவனை தூங்க வைப்பதற்காக, ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருக்கிறவனை எழுப்புவதற்குத்தான் பாட்டுகின்றோம். என் தமிழ் சாதி ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு தன் சொந்த மண்ணிலே கண்மூடி கிடக்கிறதை மண்மூடி போகும் முன்பு எழுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் அன்பு பிள்ளை, அவன் அருமை மகன் ஓங்கி கத்துகிறான். இதை தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்திலே உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் அன்பு உறவுகள்,
கொட்டும் பனியிலும் கொளுத்தும் வெயிலிலும் அடாது பெய்கிற மழையிலும் குழந்தை குட்டியோடு தெருவிறங்கி போராடுகிறார்கள். மாந்தனை மிக்க மனிதர்களே, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற உலகத்திலே எப்படியேனும் தலையிட்டு செத்து விழுகிற என் தமிழ் சாதியின் சாவை தடுங்கள், போரை நிறுத்துங்கள் என்று புலம்புகிறார்களே, ஒருத்தர் கூட செவிசாய்க்கவில்லையே. போரை நிறுத்த வேண்டும் என்று இந்தியா விரும்பவில்லை, இதுதான் அங்கே போர் நிறுத்தவில்லை. இதுதான் உண்மை. போர் நிறுத்தம் வந்துவிட்டது என்று நாம் பெரிதாக மதிக்கிற தலைவர்கள் எல்லாம் இந்த தேசத்தில் பேசுகிறார்களே. போரை நடத்துகிற ராஜபக்சே சொன்னானா நான் நிறுத்திவிட்டேன் என்று? போர்க்களத்திலே சிக்கி தவிக்கிற நம் உறவுகள் சொன்னார்களா போர் நின்று விட்டது, நாங்கள் அமைதியாக உறங்குகிறோம் என்று சொன்னார்களா? தமிழ் மக்களின் தேசிய ராணுவமாக இருக்கிற விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலே இன்னும் 1,70,000 மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சிங்களனும் இந்த உலக வல்லாதிக்க நாடுகளும் இந்திய துணைக்கண்டமும் என்ன சொன்னது? ராஜபக்சே சொன்னான் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் வெறும் 50,000 மக்கள் தான் இருக்கிறார்கள் என்று. அதையே பாராளுமன்றத்தில் பெரிய மதிப்பிற்குரிய அமைச்சர் பெருமகன் பிரணாப் முகர்ஜி சொன்னார் 50,000 பேர் தான் அங்கே இருக்கிறார்கள் என்று. உலக நாடுகள் மன்றமான ஐநாவும் அதையேதான் சொன்னது. ஆனால் 2 வாரங்களுக்கு முன்பாக புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து அந்த பகுதியில் இருந்து பொதுமக்கள் வெளியேறி வந்தார்களே, வந்தபோது இலங்கை அரசு என்ன சொன்னது? இலங்கை இனவரி ராணுவம் என்ன அறிக்கை தந்தது? 1,00,000க்கு மேலான மக்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்று. ஏண்டா, அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் வெறும் 50,000, உங்களிடத்தில் வந்து சரணடைந்தால் 1,00,000. இது மாறி இது பொய்யின் புழுகுக்கும் ஒரு சான்று. 20 முறை இந்த தேசத்தில் பிரபாகரன் செத்திருக்கிறான். அவன் காலடிபட்டு கேரளாவிலே மருத்துவ சிகிச்சை எடுத்து போயிருக்கிறான். என் அன்னையார் மதிவதனி ராமேஸ்வரம் மண்டப முகாமில் அகதியாக இருக்கிறார். இந்த தேசத்தின் ஏடுகள் எழுதியது. அவர்கள் ஆழ்மனதை விரும்புகிறதை அதை எழுதுகிறார்கள். என்ன பிழை செய்தோம் உலகத்திலே? உங்களுக்கு நாங்கள் என்ன தவறு செய்தோம்? எல்லோரையும் போல நாங்களும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதை தவிர நாங்கள் என்ன தவறு செய்தோம்? அங்கிருந்து ஒரு தம்பி, அண்ணா என்னடா தம்பி, காலையில செல்லடிச்சுட்டான்னா பால் குடுத்து கொண்டிருக்கும் போதே ஒரு அம்மா அப்படியே செத்து கிடக்குறான்னா, செத்தது கூட தெரியாம அந்த குழந்தை அவள் மார்பை சமைஞ்சு கொண்டே இருக்கிறா என்று சொல்கிறானே. 1,000 1 கோடி துயரங்கள் என் உறவுகளுக்கு. இது ஒருத்தர்களுக்குமே ஏன் தெரியும்? அங்கே என்ன நடக்குதுன்னு நாங்க ஒரு குறுவட்டை அச்சிட்டு என் பாசத்திற்குரிய பெரியார் திராவிட கழகத்தின் தோழர்கள் தம்பிமார்கள் என் உறவுகளுக்கு கொடுக்கும் போதெல்லாம் அவர் கரங்களை நசுக்கி சிறைப்படுத்தினீர்களே ஏன்? என் ரத்த உறவுகள் செத்து விழுகிறதை சிதறி கிடப்பதை பதாய்களாக ஏந்தி தெருவிலே என் அம்மா அக்காவுக்கு என் அருமை உறவுகளுக்கு இப்படி நம் உறவுகளை கொண்டு வைக்கிறான் சிங்களன் என்று சொல்ல அனுமதிக்கவில்லையே ஏன்? பெருமைக்குரிய தேசமே, இதே போல நீங்கள் மரியாதைக்குரிய ஐயா ராஜீவ் காந்தி உயிரற்று உடல் சிதைந்து கிடந்த போது அந்த புகைப்படத்தை சுவரொட்டியாக அச்சிட்டு தமிழகத்தின் தெருக்களெங்கும் ஒட்டி தமிழ் சாதியின் வாக்கை வாங்கி வென்று ஆட்சி அதிகாரத்திற்கு போனீர்களே, அது ஜனநாயகம்? இது பயங்கரவாதமா? இது தேச விரோதமா? சொல்லுங்க பாப்போம். தம்பி முத்துக்குமார் உறங்கி கிடந்த தன் இனத்தை உசிப்பி விடுவதற்காக தன் உடலிலே நெருப்பு மூட்டி கண்மூடி கிடந்த தமிழனை விளக்கேற்றி விழிக்க வைத்தானே, அந்த வீரத்தியாகியின் செத்த செய்தியை ஒரு தொலைக்காட்சி சொன்னதுண்டா? அவன் ஊர்வலத்திலே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் பொதுமக்களும் திரண்டு வந்தார்களே, அதை ஒரு படக்காட்சியவாது ஒரு தொலைக்காட்சி காட்டியிருந்தா? சொல்லுங்க பாபு, நீங்கள் பிறந்த இனத்திற்கே நீங்கள் செய்த துரோகம் இல்லையா இது? மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராட தொடங்குற போது கல்லூரியை மூடிவிடுவது, தங்கி படிக்கும் விடுதிகளை மூடிவிடுவது, இது உயர்ந்த ஜனநாயகமா?
வழக்கறிஞர்கள் தமிழீழ விடுதலைக்காக போராடும் போது காவல்துறையை அனுப்பி அடித்து நொறுக்குவது, திசை திருப்பது. அங்கே செத்து விழுந்து அழுகிய பிணத்தை கட்டிப்பிடித்து அக்காவும் தங்கையும் அழுகும் போது பொழுதுபோக்கு விளையாடுவதற்கு கிரிக்கெட் அணியை அனுப்புவது இலங்கைக்கு. இதெல்லாம் இந்த தேசத்தின் இறையாண்மையை மதித்து காவிரியில் தண்ணி தரவில்லை என்றாலும், முல்லைப்பெரியாரில் தண்ணி தரவில்லை என்றாலும், ஒக்கரைக்கில் தண்ணி தரவில்லை என்றாலும், பாலாற்றில் தண்ணி தரவில்லை என்றாலும், எங்களை செருப்பு கட்டி அடித்தாலும் இந்த தேசத்தின் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறோமே, அதற்கான பரிசா சொல்லுங்க பாபு. இறையாண்மைக்கு எதிராக பேசிவிட்டேன் என்று எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஓடுற வாய்க்கால 2 ஆமையை பார்த்திருக்கேன். இந்த தேசத்துல எங்க இருக்குது இறையாண்மை? நான் எங்க இருக்குது? இறையாண்மைக்கு எதிராக சீமான் பேசுகிறார், சிறைப்படுத்துகிறீர்கள். ஒரு தனி மனிதன் தவறை தண்டிப்பதற்கு இந்த தேசத்திற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால், உரிமை இருக்கிறது என்றால், என் தேசம் செய்கிற பிழையை ஒரு தனி மனிதன் இந்த தேசத்தின் குடிமகன் சுட்டிக்காட்டுவதற்கான உரிமையும் அதிகாரமும் அவனுக்கு. வரலாற்றில் மன்னிக்க முடியாத ஒரு பிழையை நாங்கள் பெரிதாக நேசித்து வாழ்ந்த என் தேசம் செய்துவிட்டது உறவுகளே. இதை நான் மட்டும் சொல்லவில்லை. இலங்கை மண்ணிலே, தமிழீழ மண்ணிலே கால்வதித்து வந்த பெருமகன் வாழுங்களை ரவிக்குமார் அவர்கள், ரவிசங்கர்ஜி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பேட்டியில், ஒரு நேர்காணலில், குமுதம் ரிப்போர்ட்டர் இதழிலே, இந்தியா மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையை செய்துவிட்டது என்று சொல்கிறார். இந்த வீக் இதழிலே அனிதா பிரதாப் என்ற எழுத்தாளர் அவர் கட்டுரையிலே குறிப்பிடுகிறார், இந்தியா மிகப்பெரிய ஒரு பிழையை செய்துவிட்டது. 16ஆம் தேதி இதே குரலை உலகம் புறம் ஒழிக்கப் போகிறது. இதே கருத்தை உலகம் உச்சரித்து பேசும். 5 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு அரசு, காங்கிரஸ் அரசு, 40 தொகுதிகளையும் வென்று கொடுத்த தமிழ் மக்கள் ஏன் 16 தொகுதியிலும் வீழ்த்தினார்கள் என்று விவாதிக்கப்படும். அப்போது தெரியும் மான உணர்வும் இன உணர்வும் மிக்க தமிழர்கள் இன்னும் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது. இந்த தேர்தலிலே அன்பு உறவுகளே, இந்த தேர்தலிலே இருவரும் சக்திகளுக்கான போர் நடக்கிறது. ஒன்று பணம், இன்னொன்று தமிழன் என்ற இனம். 2 சக்திகளும் தான் இந்த தேர்தலிலே மோதுகிறது. எப்படியேனும் பணத்தை கொடுத்து வாக்குக்கு 500, 200, 300 என்று கொடுத்து வென்றுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் தொகுதிக்கு 10 கோடி. பணத்தை கொடுக்கும் போது என்ன? பால் அடிச்சு சத்தியம் பண்ணு, பிள்ளைகளில் அடிச்சு சத்தியம் பண்ணு, குலசாமி பேரை சொல்லி அடிச்சு சத்தியம் பண்ணு. இதுதான் என் தேசத்தின் பெருமை மிக்க கண்ணியமிக்க ஜனநாயகமா? சொல்லுங்க பாப்போம். ஏன் கொடுக்கிற பால்? என் உறவுகளில் 3000 பச்சிளம் குழந்தைகள், பால் குடிக்கிற குழந்தைகள், உணவு உண்ண முடியாது, வெறும் பாலை உணவாக கொள்கிற குழந்தைகள் அங்கே கிடக்கிறார்களே. ஒரு சொட்டு பால் கொடுக்க வக்கில்லாத நீ என் உறவுகளுக்கு பாலை கொடுத்து கையிலடி சத்தி வாங்கியே. அங்கே என் தமிழ் சாதியை சீலையை உறுதி நிர்வாணமாக நீக்க வைக்கிற சிங்களனுக்கு சிநேகமாக கைகுலுக்கி விட்டு இங்கே என் ஆத்தாளுக்கும் என் அக்காவுக்கும் சீலை கொடுக்கிறியே, வெட்கமல்ல உனக்கு? வெட்கமல்ல? வாக்கு கேட்டு வருகிறீர்களே தமிழனின் வீதிகளிலே, வாக்கு கேட்டு வருகிறீர்களே, எங்கள் முகத்தில் முடிக்க உங்களுக்கு அவமானமாக இல்லையா? அசிங்கமாக அருவருப்பாக இல்லையா? எப்படி என் தமிழ் சாதியின் முகத்தில் முடிக்கிறீர்கள்? எங்கள் முகங்கள் தான் தாயக தமிழீழத்திலே சிதைந்து கிடக்கிறதே உறவுகளே. என் ரத்தம் தமிழீழத்தின் தேசம் எங்கும் தெருக்களில் ஓடுகிறதே. என் அண்ணன் அறிமதி அவர்கள் சொன்னது போல, உங்களை வரவேற்க விரித்த சிவப்பு கம்பளம் தமிழீழ மண்ணிலே என் ரத்த உறவுகள் சிந்திய ரத்தம் தான் உங்களுக்கு சிவப்பாக தெரிந்தது. எப்படி வாக்கு வாக்கு என்று கையேந்தி வாக்கு பிச்சை கேட்டு வரும் பெருமக்களே, தமிழன் வாக்கு முக்கியமில்லை, அவன் வாக்கு உங்களுக்கு முக்கியமா? எங்களிடம் வாக்கு எங்கே இருக்கிறது? வேண்டுமானால் கொஞ்சம் வாக்கரிசி இருக்கிறது, அது வேணால் தருவோம். நாங்கள் எல்லாரும் இளவு வீட்டில் கூடி நின்று அழுகிறோம். ஆனால் சொந்த ரத்தங்கள் செத்து விழுந்தாலும்
எப்படி ஏனும் பதவியை போய் சொகுசாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களே? நீங்களும் தமிழர்கள் தானே, உங்களால் எப்படி நிம்மதியாக உறங்க முடிகிறது? சொல்லுங்க பாபு. எப்படி கும்பிடி சிரிச்சுக்கிட்டே ஓட்டு கேட்க முடியும் உங்களால்? சொல்லுங்க பாபு. அதனால காங்கிரஸ் பேரியத்தில் இருக்கிற இன உணர்வும் மான உணர்வும் தமிழர்களே, இந்த ஒரு முறை மட்டும் நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்களிக்காதீர்கள். வாக்களிக்க தமிழன் சுதந்திர தேசத்திலே 60 ஆண்டு கால அரசியல் வாழ்விலே எத்தனையோ தேர்தல்களை சந்தித்திருக்கிறார். காவிரி நதிநீர் பிரச்சனையை முன்னிட்டு, முல்லை பெரியாரின் நதிநீர் பிரச்சனையை முன்னிட்டு அவனுக்கான எத்தனையோ உரிமை பிரச்சனைகளை முன்னிறுத்தி அவன் தேர்தலை சந்தித்திருக்கிறான். ஆனால் இந்த தேர்தல் மிகவும் முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. தமிழனின் உரிமை பிரச்சனை மட்டுமல்ல, தமிழனின் உயிர் பிரச்சனையும் மான பிரச்சனையுமாக இந்த தேர்தல் இருக்கிறது. பணமா தமிழ் இனமா என்பதுதான் இந்த தேர்தலில் இருவரும் சக்தி. பணம் வென்றால் தமிழனுக்கு மானம், மரியாதை, சூடு, சொரணை ஒன்றும் கிடையாது என்று அர்த்தம். இனம் வென்றால் என் இனத்திற்கு எதிராக, என் உரிமைகளுக்கு எதிராக எவன் உரசினாலும் அவன் இதே நிலைக்குத்தான் போவான் என்று. அதை செய்து முடிக்க வேண்டும் என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டுத்தான் தமிழகத்தின் தெருக்களெங்கும் ஓடி ஓடி நானும் என் அன்பு உறவுகளும் இந்த பரப்புரை செய்து கொண்டிருக்கும். எத்தனையோ முறை என் இனம் கட்சிக்காக வாக்களித்தது, சாதிக்காக வாக்களித்தது, தான் சார்ந்த மதத்திற்காக வாக்களித்தது. என் அன்பான மக்களே, இந்த ஒரே ஒரு முறை மட்டும், இந்த ஒரே ஒரு முறை மட்டும் நீனும் நானும் பிறந்த தேசிய இனத்திற்காக, உன் இனத்தின் மானத்திற்காக ஒரே முறை மட்டும் நீ கை சின்னத்திற்கு வாக்களிக்காது, மாங்கனி சின்னத்தில் வாக்களி. இந்த ஒரே ஒரு முறை, இந்த ஒரே ஒரு முறை மட்டும். ஒரு தேசிய இனத்தின் கனவாக இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகளின் விருப்பமாக இருக்கிற ஒன்று தங்களுக்கான நாடு, எங்களுக்கான தேசம். அந்த தேசத்தை கட்டி எழுப்பிய போராட்டத்தில் 60 ஆண்டுகளாக இந்த இனம் போராடி கொண்டிருக்கிறது உலகத்தில். இந்த தருணத்திலே ஒருங்கிணைந்த இலங்கை, ஒற்றை ஆட்சி, ஒற்றை ஆட்சிக்குள் ஒரு பகிர்வு, ஒரே நாட்டுக்குள் அதிகார பகிர்வு, சம உரிமை என்று உலகத்தார்களும் மிக உயர்ந்த தலைவர்களும் பேசிக் கொண்டிருந்த வேளையில் தமிழ் ஈழம்தான் தீர்வு என்று எங்களால் பெரிதாக மதிக்கப்படுகிற, போற்றப்படுகிற வணக்கத்திற்குரிய ஐயா மருத்துவர் அவர்களும், இந்த மண்ணிலே அண்ணன் வைகோ அவர்களும், என் அருமை சகோதரன் அண்ணன் திருமாவளவன் அவர்களும், இந்திய தேசிய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த அதன் தோழர்கள், தலைவர்கள் ஐயா தா பாண்டியன், அண்ணன் டி ராஜா, சி மகேந்திரன், ஐயா நல்லகண்ணு போன்ற தலைவர்கள் எல்லாம் இந்த மண்ணில், இந்த மண்ணின் மக்களுக்கான, தமிழீழ மண்ணில் வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகளுக்கான ஒரே தீர்வு தமிழீழம் மட்டும்தான், தமிழீழம் ஒன்றுதான் என்ற உறக்க சொல்லி வந்த வேளையிலே தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், பெரும் மதிப்பிற்குரிய பெருமகள், ஆண்டாண்டு காலமாக அந்த மண்ணிலே, எங்கள் அன்னையர் பூமியிலே அவதியுறும் அல்லல்படும் என் தமிழ் சாதிக்கு தமிழ் ஈழம் தவிர வேறு தீர்வில்லை என்று அறிவித்திருக்கிறார். நான் தவறாக புரிந்து கொண்டிருந்தேன், என்னவோ நடக்கிறது என்று தெரியாதிருந்தேன். இப்போதுதான் எனக்கு விளங்குகிறது, என் மக்களுக்கு ஒரே ஒரு தீர்வுதான், அது தமிழீழம் தனிநாடுதான் என்று சொல்கிறார். நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாது இருந்த போது
நீங்கள் பிடிவாதமாக எங்கள் போராட்டத்தை, எங்கள் தாயக விடுதலை அங்கீகரிக்க மறுத்த போது இதே மக்கள் மன்றத்தில் உங்களை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறேன். என்ன சீமான், இன்னைக்கு நீங்கள் நாடு அடைந்து தருவீர்கள், போராடி எங்கள் விடுதலையை பெற்று தருவீர்கள் என்று நாங்கள் உங்களை ஆதரிக்கவில்லை. ஆனால் என் தாய் தமிழ் உறவுகளுக்கு தமிழ் ஈழம் தவிர வேறு தீர்வில்லை என்று சொன்ன ஒற்றை சொல்லுக்காக உங்களை அந்த நிலைப்பாட்டை நாங்கள் மதிக்கிறோம், வரவேற்கிறோம். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் தாய் தமிழ் உறவுகளின் விருப்பம் அதுதான். அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள், தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்காக அவர்கள் சொல்கிறார்கள் என்று குறை கூறுகிறார்கள். இருக்கட்டும், தேர்தலுக்காக கூட நீங்கள் சொல்லவில்லையே என்ற ஏக்கம் இல்லை. பெருந்திரளாக கூடியிருக்கிற என் தமிழ் சாதிக்கு முன்பாக யாரும் போய் சொல்லிவிட்டு தப்ப முடியாது. தமிழீழம் பெற்றுத் தருவேன் என்று சொல்லிவிட்டு ஏமாற்றிவிட முடியாது. இது தமிழனுக்கு அரிசி பருப்பு என்ன உளுந்து பிரச்சனை இல்லை. அவன் உயிர் பிரச்சனை, உரிமை பிரச்சனை, அவன் மான பிரச்சனை. 60 ஆண்டு கால கனவு, அகில உலகம் எங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் சாதியின் ஏக்கம், உலகம் உற்று நோக்குகிற ஒரு பிரச்சனை, ஓடுகிற ஓட்டத்தில் சொல்லிவிட்டு தப்பிவிட முடியாது யாரும். இந்த தமிழ் சாதி அன்போடும் அக்கறையோடும் ஆழமாக